வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ்விங் காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 53வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வாங்க, கிச்சன் நைஃபு, பழைய துணி, வேணுன்ற பொருள் எல்லாம் முட்டையை கொடுத்துக்கிட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு அந்த கடைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், நம்ம தாவோ செக்டர் சேர்ந்த டிசேபிள் அந்த முட்டையை பிடுங்கிக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். பார்த்தா அந்த வளர்ந்தவனும் அங்கிருந்த சாப்பாடை தூக்கிக்கிட்டு ஓடி போயிடுறான். டேய் நில்றான்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை இடிச்சு தள்ளிட்டு ஓடவும் அந்த பொண்ணுடைய மூஞ்சில கோடு போட்டுக்குது. தாவோ செக்டர் சேர்ந்த 4 கெட்ட ஆளுங்க வந்திருக்காங்க, சீக்கிரம் எதனா பண்ணுங்கடா அப்படின்னு யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அப்படியே அவனுங்க வந்து ஹீரோ கிட்ட சீனா போச கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பைத்தியமா இருப்பானுங்க போலன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போகவும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய பார்த்திருப்பான், நான் உன்னை 2 துண்டா வெட்டிடுவேன்டான்னு அவன் சொல்லிட்டு அப்படியே அதை சாப்பிடவும், டேய் இவன் பைத்தியமா இருப்பான் போல தெரியுதுடா, அவன் கிட்ட போவாதீங்கடான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடறான். நீங்க என்ன இதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தீங்களான்னு ஹீரோ கேட்க, ஆமா சீனியர் எக்ஷூசா, இதுக்கப்புறம் நாங்களும் உங்க கூடவே சேர்ந்துக்கிட்டு ஒரு கிரிமினல் ஆயிட்டோம், அதனால நீங்க இதுக்கப்புறம் தனியா எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லைன்னு ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், ஆனா உங்களுடைய ஐடியா என்ன இந்த அளவுக்கு கெட்டதா இருக்கு, நீங்க எல்லாரும் ஒரு கெட்ட ஆள் ஆகணும்னு விரும்புறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஏன் எங்களை பாக்குறப்ப உங்களுக்கு நம்பிக்கை வரலையா, என்னுடைய கல்டிவேஷன் டேலண்ட்டும் அந்த அளவுக்கு ஒண்ணு நல்லா இருக்காது, ஆனா கெட்டவனா ஆவறது ரொம்ப ஈஸியான விஷயம், இப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓட, சீனியர் சாங் போய் அவனை அடிங்கன்னு அவன் கத்தவும், நம்மளால ஒரு கடைக்கு வந்துட்டு, டேய் நீ வச்சுக்கிற மெலனோடைய விலை எவ்வளோடா, அட அது தர்பூசணி பையங்கன்னு கடைக்காரன் சொல்லவும், சரி அது என்னவோ அது எவ்வளோ, என்னுடைய ஃப்ரூட் ஸ்டால்ல இருக்கிற பையன் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது, இந்த பையன் காலையில தான் தோட்டத்துல இருந்து பிரிச்சு எடுத்துக்கிட்டு வந்தேன், இது சீப்பான விலை தான், ஆனா ரொம்ப நல்லாவே இருக்கும், வெறும் 10 சென்ட் கொடுங்க அப்படின்னு கடைக்காரன் சொல்ல, ஆனா இது மட்டும் டேஸ்டா இல்லைன்னா நான் உனக்கு காசை கொடுக்க மாட்டேன்டான்னு தாவோ செக்டர் சேர்ந்தவன் சொல்ல, அட இது நல்லா இல்லைன்னா ஃப்ரீயாவே நீங்க வச்சுக்கோங்கன்னு கடைக்காரன் சொல்லவும், என்ன உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய சோடா வர வச்சுட்டு அந்த பயத்தை 2 துண்டா வெட்ட, அந்த பயத்தை பார்த்து அவன் கொஞ்சம் ஷாக் ஆவ, வரடே இன்னும் இந்த பயம் பைக்கவே இல்லை, நீ என்கிட்ட போய் சொல்றியா, அதனால நான் உனக்கு வெறும் 9 சென்ட் மட்டும் தாண்டா கொடுப்பேன், அதனால நீ இப்ப இதை என்கிட்ட விற்க போறியா இல்லையான்னு அவன் கேட்கவும், என்ன இந்த பயத்தோட விலையை நான் வெறும் 10 சென்ட் தான் சொன்னான், ஆனா இவன் 9 சென்ட் இந்த வைகாத பயத்து கொடுக்குறேன்றானே, இவன் ரொம்ப முட்டாளா இருப்பான் போல தெரியுது, சரி நான் இதை உங்களுக்கு விற்கிறேன் வச்சுக்கோங்க அப்படின்னு கடைக்காரன் சொல்லவும், நம்ம ஆளோ அதை வாங்கிட்டு வந்து இந்தாங்க சாப்பிடுங்க, அவன்கிட்ட எப்படி நடந்துகிட்டேன்றத எல்லாரும் பாத்தீங்களான்னு அவன் கேட்க, பரவாயில்ல நீ பண்ணது ஓரளவுக்கு நல்லா தானே இருந்துச்சுன்னு அவன் சொல்ல, சீனியர் சாங் உண்மையிலே நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்கன்னு அவன் சொல்லவும் அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது, இவனுங்களுக்கு அசிங்கனா என்னன்றதே தெரியாது போலன்னு ஹீரோ அந்த பயத்தை சாப்பிட்டுட்டு, இந்த பையன் என்னடா இந்த அளவுக்கு மோசமா இருக்கு, இது என்ன மாதிரியான பையன்டா, எதுக்காகடா இதை வாங்கிக்கிட்டு வந்தேன்னு ஹீரோ கேட்க, சரி அடுத்ததா நான் என்ன பண்றேன்றத மட்டும் நீங்க வேடிக்கை பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பவும், எக்ஷூசா நானும் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்பி போயிடறா, பார்த்தா நாய் எல்லாம் வளர்ந்தவனை துரத்திக்கிட்டு போவ, ஐயோ நீ ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும், ஐயோ நாய் துரத்துது என்ன காப்பாத்துங்க, இத்தனை நாய் வந்திருக்கே, ஒரு குழந்தை கிட்ட இருக்கிறத போய் திருடுற, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு அவங்க கேட்கவும், சம்பந்தமே இல்லாம எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு இருக்கா, என்ன எக்ஸ்கியூஸா எங்களுடைய 3 பேரோடைய பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருந்துச்சு, எக்ஸ்கியூஸா நாங்க 3 பேரே நீங்க ஒருத்தர் மொத்தமா சேர்த்து தாவோ செக்டர்ல இருந்து இப்ப 4 வில்லன்ஸ் இங்க இருக்கும் அப்படின்னு சென்டர்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்க, இதுக்கப்புறம் தாவோ செக்டர் பத்தி எவனுமே தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய கையை நீட்டவும் அந்த நாய் டக்குன்னு அவனுடைய கையே கடிச்சிருது, ஐயோ என்னுடைய கை போச்சேன்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கவும், நீங்க எல்லாரும் என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, இது மூலியமா எனக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, எக்ஸ்கியூஸா ஒரு கெட்ட சம்பவம் நடந்துருச்சு, நம்மளுடைய சீனியர் சாங்க யாரோ அடிச்சு போட்டுட்டாங்க, என்ன சீனை கட் பண்ணா டாக்டரோ அவரை செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லவும், டாக்டர் கண்டிப்பா அவங்களால என்ன காப்பாற்ற முடியும்னு இன்சார்ஜ் சொல்லிட்டு இருக்கேன், அந்த அட்டாக்ல நடந்த பவர் அவருக்குள்ளாரே இருக்கும் போல தெரியுது, யாருன்னா வந்து அவரை காப்பாத்தலன்னா அந்த டார்க் எனர்ஜி அவருடைய தாவோ இதயத்தை அழிச்சிரும், என்னால இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டாக்டர் அங்கிருந்து கிளம்ப, டாக்டர் இதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லையான்னு அவ வந்து கேட்க, ஒரு மெடிசன் எக்ஸ்பர்ட்டால மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும், இல்லைன்னா அவர் கண்டிப்பா செத்து தான் போவாருன்னு டாக்டர் சொல்ல,
என்னன்னு அப்படியே அவ ஷாக்காவ ஹீரோ அங்க வந்துட்டு கண்டிப்பா அவரு சரியாயிடுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கமோ எக்ஸ்கியூஸா நீயா, நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, கண்டிப்பா நான் அவரை காப்பாத்திருவேன், உனக்கு மெடிசன் ஸ்கில்ல பத்தி என்னடா தெரியும்னு டாக்டர் கேட்க ஏதோ ஒரு அளவு தெரியும் டாக்டரே, அவர் ஒரு 10 நாள் வரைக்குமாச்சும் உயிரோட இருப்பாரா, நீ எதனா ட்ரீட்மெண்ட் பண்றன்ற பேர்ல அவரை இப்பவே போட்டு தள்ளுற போடுறாடான்னு டாக்டர் சொல்லவும் அவரும் அதை கேட்டு ஷாக்காவ அந்த டார்க் எனர்ஜி நவுந்துகிட்டே இருந்தா கண்டிப்பா அவரு செத்து போயிடுவாருடா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு ஹீரோ சொல்லவும் எக்ஸ்கியூஸா உங்களுடைய ஃபீலிங்கை எங்களால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா இவருடைய வாழ்க்கையில நீங்க விளையாடாதீங்கன்னு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்ல நம்ம ஏன் செக்டர் லீடர் கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும் சீனியர் சாங் நீங்க என்ன நம்புறீங்களான்னு ஹீரோ கேட்க எக்ஸ்கியூஸா நம்ம எதுக்காக செக்ட் மாஸ்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ண கூடாதுரா, சீனியர் சாங் அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, நீங்க என்ன நம்புங்க, எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த ஊசி எல்லாத்துலயும் பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து டக்குன்னு அந்த ஊசி எல்லாத்தையும் அவனை சுத்தி வர வச்சுக்கிட்டு இருந்து டக்குன்னு அவருடைய நெஞ்சிலேயே அடிக்கவும் ஐயோன்னு அவரு கத்த திருப்பி அந்த ஊசிகளை அனுப்பி அவருடைய மண்டிலே குத்தவும் அதை பார்த்து அவ ஷாக்காவ ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருக்கவும் எக்ஷு ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு அவன் சொல்ல 100 டாட்ஸும் ஒன்ன வந்து சேரட்டும்னு சொல்லிட்டு அவருடைய நெஞ்சில அடிச்சுக்கிட்டு இருக்க டக்குன்னு அவருக்கு என்னவோ ஆகாரம் வச்சு அவருடைய வாயிலிருந்து ரத்தம் வெளியில வரவும் அதை பார்த்து அவளுங்க ஷாக்காவ அந்த முன்னாடியே சொன்னேன்ல உன்னால எதுவும் பண்ண முடியாதுறான்னு முட்டாள்தனமா இப்ப நீ என்ன காரியத்தை பண்ணிருக்கன்னு பாடுறான்னு டாக்டர் சொல்லவும் இதால உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்திருக்கான்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்க நான் சொன்ன மாதிரியே இப்ப அவரு செத்து போறாரு பாடுறான்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம ஜாலியா உக்காந்துக்கிட்டு இருக்கமும் என்னுடைய உடம்புல இருந்த வலி எல்லாம் காணாம போயிடுச்சு, அந்த ரத்தத்து கூடவே என்னுடைய உடம்புல இருந்த பாய்சன் எல்லாம் வெளியில வந்துருச்சு போலன்னு சீனியர் சொல்லவும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி இது நடந்திருக்கும், நான் செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணை பார்த்துக்கிட்டு இருந்து ஓ லார்டு நீங்க சொன்னது உண்மைதான்னு டாக்டர் சொல்லவும் ஆன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க இது ரொம்ப அற்புதமான விஷயம் சீனியர் எக்ஷு உண்மையிலே ரொம்ப அற்புதமானவர்னு ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும் பிரதர் எக்ஷு நாம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தா டாக்டர் முட்டி போட்டுட்டு கிராண்ட் மாஸ்டர் எக்ஷு நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் டாக்டர் இதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் வெறும் சின்ன பையன் தான், ஏதோ ஓரளவுக்கு மெடிசன் ஸ்கில்ல பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன், அதனால நீங்க என்ன இந்த அளவுக்கு எல்லாம் புகழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க உண்மையை சொல்லணும்னா நீங்க ரொம்ப திறமை வாய்ந்தவர், எனக்கே நீங்க டீச்சரா இருக்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவர்னு டாக்டர் சொல்ல டாக்டர் நீங்க என்ன இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பாக்ஸ அவருடைய கையில கொடுக்க டக்குன்னு அவரை சுத்தி பவர் வந்துகிட்டு இருந்து ஹீரோ கிட்ட இருந்த மெடிசன் ஸ்கில்லும் அவருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது, பார்த்தா அவருடைய கண்ணு கலர் மாதிரி அவரை சுத்தி பவர் எல்லாம் வந்துகிட்டு இருக்க கடவுளே இவர் என்ன என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டாரு போல இருக்குன்னு அவன் சொல்லவும் இவர் சீனியர் எக்ஷூசாவுடைய மெடிசன் ஸ்கில்ல பார்த்ததுக்கு அப்புறம் டக்குன்னு என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டாருன்னு ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்ல டாக்டர் உண்மையிலே ரொம்ப திறமை வாய்ந்தவர் தான், ஆனா எக்ஷு உங்களுடைய திறமையினால இப்போ அவர் மெடிசன் ஸ்கில்லோடைய எக்ஸ்பர்ட்டா மாறிட்டாருன்னு சீனியர் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சீனியர் எக்ஷு இதுக்கு முன்னாடி இதை பத்தி சொன்னதே இல்லையே, அவருக்குள்ளார இன்னும் என்னென்ன சீக்ரெட்டான விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரோ அவரு ரொம்ப அமேசிங்கான ஆளுன்னு ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை பார்த்து கண்ணடிக்கவும் அப்படியே அவ வெக்கப்பட்டுக்கிட்டு சீனியர் எக்ஷு நீங்க இன்னும் எவ்வளவுதான் பவரை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோக்கு ஷேர் பண்றேங்க, நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன், see you guys.